அவங்க தான் எங்களை காப்பாத்துறாங்க. அதனால நாங்கள் இந்த சாமியை விடாம கும்பிடுறோம். கடலை கரைச்சிறாங்க, கடலை கரைச்சிட்டு காப்பை ஊற்று போட்டுறாங்க. 39 வருஷமாக இந்த எல்லைகளை அமைதிகாத்து சாஞ்சு கிடக்கான எதனால என் புள்ள காலை நீ கூட்டி வந்தியா? சரியா? அவன் எல்லையில போய் தெய்வத்தை 10 மாடி எந்தி பிச்சை கேட்டேன். ஐயா எனக்கு குழந்தை இல்லை, எல்லாரும் என்னை கேவலப்படுத்துறாங்க. 6 மாதம் ஆச்சு. ஸோ இவங்க குறி சொல்கிறதுமே வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஊர்ஜினமாக சொல்ல முடியாது. குசும்பா குடித்து கொண்டு இருக்கிறார்கள். என்னது இது குசும்பாவா? அதானே, அப்படி தானே, அதானே. நல்லா இருக்கா? போதா வராதுல்ல? தண்ணி வச்சுக்கோடா. ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், அடுத்த வீடியோ என்னவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 88% பேர் வந்து சாமியாட்டம் அந்த வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நல்ல வேலையாக போச்சு. நம்மளை வந்து கால் பண்ணி ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய விசேஷம் ஒன்று நடக்க போகுது, அதுவும் இதுவரையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அந்த இடம் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க, எப்படி சாமி கும்பிட்றாங்க, எப்படி சாமி ஆடுறாங்க, எதுக்காக இது பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. போகலாம். ஸோ மக்களே, அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க, சாமி கும்பிட்ற இடத்துக்கு. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு யாராச்சும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து தனுஷ்கோடிக்கு போகிற வழி. ஸோ இப்போது தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் ஒத்தப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. மேக்ஸிமம் ரொம்ப பேருக்கு வந்து இந்த ஊர் வந்து தெரியாது. ஸோ அந்த ஊரில் தான் இந்த சாமி வந்து இருக்குது. ஸோ இந்த சாமிக்கு தான் கிடா வெட்டி பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சாமி ஆடி குறி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து பெரிய விஷயம். மற்றபடி எதுக்காக பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு பொங்க தானா? ரெட்டை பண்ணியில் தானே பொங்க வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு நம்ம 2 இதுலயே வச்சிருக்கலாம், சின்ன பழம் இருக்கு, பிரிச்சு வைக்கணும். இனிப்பு பொங்கல் வச்சிருக்கலாம். நம்மளாம் செஞ்சிருக்கணும், அவங்கள்ட்ட கேட்காம. நான் எடுத்துட்டு வரேன், வீட்டில் தான் எடுத்து. அதை நம்மளாம் செஞ்சிருக்கணும், அவங்கள்ட்ட கேட்காம. வெண்பொங்கல் ஒன்று, இனிப்பு பொங்கல் ஒன்று. இனிப்பு பொங்கலும் 2 வச்சிருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனால் 2 பண்ணையில் தான் வைப்பாங்க. யோசிக்கல, அடுப்பு ஒரு அடுப்பு தான் கூட்டியிருந்தாங்க, நாங்கள் யோசிக்கலை. சரி சரிங்க. இந்த கோவிலோட பேர் என்ன அப்படின்னா ரெட்டத்தலை முனியசாமி கோவில். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் அப்புறமா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த கோவிலுக்கு 1 வாரமாக விரதம் இருக்காங்க. அதுவும் காப்பு கட்டி 1 வாரமாக விரதம் இருக்காங்க. எல்லாருமே விரதம் இருந்து 1 வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொங்கல் வச்சு கரகம் வச்சிடுறாங்க. அதாவது கரகம் தூக்கிட்டு வந்து அவங்க கடலில் வச்சு கரைச்சி அதுக்கப்புறம் இங்கே சாமியை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத வரிசையாக பாருங்கள். ஸோ இந்த பார்க்குறீங்களா, இதுதாங்க காளியம்மன். பொதுவாக ஒரு மெயின் தெய்வம் இருந்துச்சுன்னா சைடு தெய்வங்கள் வந்து இருக்கும். அதாவது இந்த 21 பந்தி 21 சேனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தில் ஒன்று தான் இந்த காளியம்மன். இந்த காளியம்மன் கிட்ட தான் அந்த கரகத்தை வச்சு ஒரு 2 பேரை வந்து தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க. இதில் வந்து 2 கரகம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? 2 கரகத்தையும் 2 பேர் தலையில் தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் கடலில் கொண்டு போய் வந்து கரைப்பாங்க. அப்படி கடலில் கரைக்கும் போதே ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதையும் அப்படியே வரிசையாக உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பொதுவாக ஒரு இடத்துல வந்து கரகம் தூக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த அம்மனோ இல்லை அந்த இடத்துல என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வனோட அருள் வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட குலதெய்வத்தோட அருள் வரும். அதுக்கப்புறம் தான் கரகத்தை தூக்கிட்டு போவாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க யாருக்குமே அருள் வரல. ஆனால் 1 வாரம் வேறு தான் இருந்தாங்க. சும்மா தான் தூக்கி வச்சுட்டு நடப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சும்மா தான் தூக்கி வச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த கரகத்தை வந்து கடலுக்குள்ளே கரைக்கும் போதே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கையில் கட்டியிருக்க காப்பையும் அவுத்துறாங்க. அதாவது இவங்களுக்கு இதோட விரதம் கலைஞ்ச மாதிரி. ஒரு வாரம் விரதம் இருக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதாவது பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கரகத்தை தூக்கிட்டு வந்து கடலில் கரைச்சிறாங்க. கடலில் கரைச்சிட்டு காப்பை ஊற்று போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிடா வெட்டி சாமி கும்பிட்றாங்க. கிடா வெட்டி சாமி கும்பிட்டு படையல் போட்டு அங்கே தான் வந்து குறி சொல்கிறாங்க. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துருவோம். எத்தனை கிடாண்ணே? எத்தனை? மொத்தம் 5. சரி. மொத்தம் 2 கிடாவும் 5 ஆடுங்க. இதில் வந்து கிடாவை மட்டும்தான் நேர்த்திக்காக தூக்கி விடுவாங்க. ஆட்டை வந்து தனியாக கொண்டு போய் வெட்டி சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன சாமிம்மா? ரெட்டத்தலை முனியசாமி. ரெட்டத்தலை முனியசாமிங்கிறது அங்கே காட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே இருந்ததை நாங்கள் பொடிமண் எடுத்துக்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்றோம். ஏன் அப்படி எடுத்துக்கிட்டு வந்து இங்கே கும்பிட்றீங்க? எங்களுக்கு தேவை, மக்களுக்கு உதவி செய்யணும்ல. ஏன் அதை அங்கேயே போய் கும்பிடலாம்ல, பக்கத்தில் தானே இருக்கு. அங்கன்னைக்கில் நிறைய கூட்டம் நிறையா இருந்தோம் இந்த இடத்துல. ஆமாம், நிறைய ஆட்கள் இருந்தாங்க. தங்கச்சி மடம், பாம்பே, மண்டகம் இப்படி உள்ள ஆட்கள்லாம் இங்கே வந்து தொழில் பார்த்தாங்க. அப்போ உருவாகுனது நாங்கள். அவங்கதான் எங்களை காப்பாத்துறாங்க. அதனால நாங்கள் சாமியை விடாம கும்பிடுறோம். சரி. நீங்களாம் என்ன தொழிலுக்கு போறீங்க? நாங்கள் இந்த மீன் இதுவோ வாங்கி விற்போம். சரி. டெய்லி வந்து கும்பிட்டு தான் கடலுக்கு போவீங்களா? அப்படி. சரி. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுலேயே வந்து ரொம்ப முக்கியமான சாமியில் வந்து இந்த ரெட்டத்தாழ முனியசாமி வந்து ரொம்ப ஃபேமஸான சாமிங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கோம். ரெட்டத்தாழ முனியசாமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் புதுரோடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை தாண்டோனையுமே இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு வந்து போக முடியாது. ஃபுல்லாமே வந்து தண்ணி சுத்தமாக இது பண்ணிடும், அதாவது தண்ணி கட்டிடும். அந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் நம்ம கடல் தூரம் இந்த இவ்வளோ தூரம் தாழ்ந்து தான் உள்ளே போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி தான் அதிகமாக இருக்காங்க. அதாவது ஃபிஷிங் போகிற மக்கள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் கடலுக்கு போகும்போது அவங்க அந்த சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடலுக்கு போக முடியாது. ஏன்னா காலையிலே நனைஞ்சிட்டு கிட்டத்தட்ட தண்ணிக்குள்ளே போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்து போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு வந்து சாமி கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள புடிமண்ணை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபிஷிங் போகிற இடத்துக்கு பக்கத்துலேயே, அதாவது ரோட்டு முன்னாடியே வச்சுட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா கடலுக்கு நேரம் வருவாங்க. வந்தாங்கன்னா இங்கனக்குள்ளேயே அந்த சாமியை நினச்சி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடலுக்கு ஃபிஷிங் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீன் வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படி டெய்லியும் அவங்க கடலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சாமியை வந்து கும்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த சாமியை வந்து கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படியே கும்பிட்டு அந்த சாமியோட புடிமண்ணை வச்சு இங்கேயே வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1964 புயலுக்கு முன்னாடியே ஃபிஷர்மேன் ஃபுல்லாமே சேர்ந்து வச்ச அந்த இடம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1964 வந்து அழிஞ்சு போயிடுச்சு. சின்னதாக தான், அதாவது ஒரு கம்பி மட்டும் வச்சு கும்பிட்டுருக்காங்க. அது அப்படியே காலப்போக்கில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாமியை கும்பிட ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமோ 9 வருஷமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சாமியை எடுத்து வச்சு பெருசாக கட்டி வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வச்சு கிடா வெட்டி வந்து கொண்டாடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் போகிறாங்க. அந்த ஃபிஷிங் தொழில் வந்து நல்லா வந்துச்சுன்னா வருஷத்தில் ஒரு நாள் வந்து நாங்கள் ஃபிஷர்மேன் மக்களாக சேர்ந்து உங்களுக்கு வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொங்கல் வச்சு கொண்டாடி நல்லபடியாக கிராண்டாக கொண்டாடுறாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் தான் இன்றைக்கி நடக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலையும் அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். எதை டீட்டெயில் கேட்கனாலும் ஒரு 12 மணி 1 மணிக்கு கேட்டால் அது அவரை குறி சொல்லுவீங்க. நீங்கள் தான் குறி சொல்ல போகிறீங்க. சரிண்ணே, எனக்கும் சொல்லுங்க. உருப்பிடுவோமா உருப்பிட மாட்டோமா என்ன கிடையாது. வந்து எல்லா பேருக்கும் சொல்ல மாட்டோம். அவர் யாருக்கு சொல்ல நினைக்கிறாப்ல அவருக்கு சொல்லுவோம். அப்படியா? நான் ஐயாட்ட வேண்டிக்கிறேன், நான் எனக்கும் சேர்த்து சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. சரிண்ணா. சரி, இந்த கோயிலுக்கு காலனால பூசாரி 2 பேர். யார் பெரிய பூசாரி யார் இவரா? சரி. அவர் தான் முன்ன இருந்து இங்க உள்ள பூசாரி, ஆரம்பத்துல இருந்தவர். சரி. நம்மளுக்கு இந்த வழிமுறை செய்யாதனால நம்ம வந்து இதை செய்யலாம். அதனால நம்ம எந்த இதை கேட்டாலும் அவங்களுக்கு அதை சொல்ல வாய்ப்பு வராதனால நம்ம இறங்கி அந்த இதை செய்யறோம். சரி. இந்த இடத்துல இருந்த மக்கள்கள் வந்து ஏகப்பட்ட மக்கள் இந்த இடத்துல மீன் பிடிச்சி தொழில் பண்ணி எல்லாருமே நல்லா வழிமுறைப்பட்டு வந்தாங்க. அப்போ வந்துக்கிறீங்கள சில பேர் காலப்போக்கில் அங்கிட்ட போனதுனால இப்போ இருக்கிற மக்கள்கள் இதை கைவிடாமல் கையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பினா கரெக்டாக எல்லா மக்களுமே நம்பிக்கை கிடைக்கும். எந்த பலன் வீண் போகாது, பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி. எத்தனையோ மக்கள்கள் ஊரில் இருந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க, கல்யாணம் முடியாமல் இருக்காங்க.
அதுக்கெல்லாம் நம்ம இவரை நினச்சி நம்பி வந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வருஷம் நாங்கள் பால் எடுத்துட்டு நைட்டு எல்லாம் போய் காலையில் சாமி கும்பிட்டாவோட கிடாய் வெட்டிட்டு போய் நாங்கள் அங்கேருந்து வேலு போட்டு வந்து இங்கே உருவிட்டு சாமி விட்டு அதோட அண்ணாவனா எல்லாருக்கும். சரி சரி சரிண்ணே. அதாவது முருகருக்கு வேல் போகிற மாதிரி இங்கேயும் வேல் போடுவீங்க. அவங்க நேர்த்தி வச்சிருப்பாப்ல அதனால கொஞ்சம் இது ஆட்கள் இல்லாதனால ஆட்களும் பசங்களும் நிறைய பேர் இல்லைங்க. சரி சரி. அதனால வேலு போகிறத தடுத்துட்டு கிடாய் வெட்டி சாமி விட்டு. சரி சரிண்ணே சரி. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போன வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேர்த்தி வச்சு வேல் போட்டு வந்து கொண்டாடியிருக்காங்க. அதாவது நம்ம முருகருக்கு வேல் போடுற மாதிரியே போட்டு கொண்டாடியிருக்காங்க. இந்த வருஷம் பசங்க அதிகமாக இல்லாதனால இந்த வருஷம் சும்மா கிடா வெட்டி மட்டும் அன்னதானம் போட்டு கொண்டாடுறாங்க. ஸோ அப்போனா போன வருஷம் ரொம்ப கிராண்டாக இருந்திருக்கும். ஸோ நம்ம தான் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. இந்த வருஷம் தான் நம்மளுக்கு வந்து இது தெரியவே வந்துச்சு. ஸோ இதை மக்களுக்கு, வெளி உலக மக்களுக்கு ரொம்ப விஷயங்கள், அதாவது நம்ம ஊருக்குள்ள நடக்கிற ரொம்ப விஷயங்கள் தெரியலை. ஸோ அதை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து பார்த்து இந்த மாதிரி கிராமிய நிகழ்வுகளை பார்த்து நீங்கள் கிராம மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தண்ணி வச்சுக்கோங்கடா. கிடா வெட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி எடுக்கிறோம். ஸோ சமைச்சு முடிச்சிட்டாங்க. இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படையல் போட்டு சாமி அழைச்சி குறி சொல்லுவாங்க. அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். ஸோ இவர் தாங்க அந்த ஐயா, அதாவது ரெட்டத்தலைமணி ஐயா. இவர் தான் புடிமண் அங்கேருந்து எடுத்துக்காந்து வச்சு இங்கே இவ்வளோ கிராண்டாக சூப்பராக கட்டி கொண்டாடுறாங்க. ஸோ படையல் எல்லாமே போட்டுட்டாங்க. போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு இனி சாமியை அழைச்சி குறி சொல்லுவாங்க. ஸோ இந்த நடுவில் இருந்து ஒருத்தர் வேட்டியை கட்டிக்கிட்டு இருக்கார் பாருங்கள். அவர் தான் வந்து இப்போது இங்கே சாமி ஆடுவாராம். அதாவது இவருக்கு தான் வந்து அந்த ரெட்டத்தலைமணி ஐயா வந்து வருவாராம். வந்து எல்லாத்துக்குமே குறி சொல்லுவாராம். அவர் எப்படி சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரா, எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது பார்க்கலாம் வாங்க. சாமி வரும், நீங்க இங்கிட்டு வந்துரு, அப்புறம் போ.
வளையல் வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு வரல நினைக்கிறேன். இல்லை என்னப்பா வாங்கினியா? வளையல் கண்ணாடி இதெல்லாம் வருஷம் வருஷம் வாங்கிட்டு நினைக்கிறேன். ஆமாம் வாங்காம மறந்துடுவா. வாங்கிட்டு வந்தீரா இல்லையா? உள்ளாக்க அப்புறம் நில்லுங்க. அவன் சாமி வந்துட்டு உள்ளையா மறந்துட்டா சாமதி கட்டு இந்த எல்லையில் உட்காரு. மக்களுக்கு நல்ல வழியை கட்டு. நான் கொஞ்சம் நேரம் மக்களுக்கு என்ன குறைஞ்ச ஊர் முடிகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாமி ஆடிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நம்ம சொன்னோம்ல அப்போதைய வந்து உபதெய்வங்கள் வந்து இருக்கும்னு, அந்த தெய்வத்துக்குலாம் படையல் போட்டிருப்பாங்க. அதுலலாம் போய் எல்லா படையலுமே கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் சன்னதிக்கு வந்து பாதக்கட்டையில் ஏறி நின்று குறி சொல்ல போகிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலாம். வாங்க வாங்க சாம்பல் வாங்குறாங்க. ஓடியாங்க ஓடியாங்க. உனக்கு ஒரு நல்ல வழிமுறை வந்தது. அது இல்லை அமைதி காத்து வந்தது. ஆனால் அது உன்னுடைய குடும்பத்திலேயே இடமுத்து இடம் மாற்றங்கள் ஆகி அது உனக்கு திருமங்களை புட்டி இந்த இடத்துல 2 பேரும் வந்து நிக்கிற டைம். அந்த டைம் நல்லா அமைஞ்சு வந்தது. அது மாற்றத்துகளை தட்டி விட்டு நிக்குது. இந்த தட்டுக்கு என்ன காரணம், என்ன வழிமுறை என்று சொல்லி கேட்கையில உன்னுடைய குடும்பத்திலேயே தாண்டா சிக்கல்கள் இருக்கண்டு பலம் வர வந்த கூறியிருக்கிறேன். அனைத்து பேரையும் ஒன்று கூறி அனைத்து பேர்லாம் வரமாட்டாங்க கை கலந்து அது சொன்ன வாக்குமுறையும் என்று கட்டுப்பட்டு நிற்கிற மாதிரி நீ எந்த இடம் போனாலும் அங்கே முட்டுக்கட்டியாக தான் இருக்கு. அதனால இவன்கிட்ட ஒரு உதிரமாடன் உட்காந்து இவன் ரொம்ப நாளா கையெடுத்துக்கிட்டு இருக்கான். அதை இவன் கையெடுத்திருக்க கூடாது. அவனை உட்கார வச்சு இவன் வழிமுறை பண்ணி கையெடுத்து வந்த பத்தியா அந்த உதிரமாடன் கூப்பிட்டாலே திருமங்களையும் அங்கே தட்டு தண்டா இருக்கும். அந்த தட்டுதலைக்கு என்ன காரணம் தெரியலையே. திருமங்கலியம் ஒரு வயசானவன் தாண்டா அதை கையெடுத்து வரணும். அமாவாசை என்று 21 நாள் விரதம் இருந்து சேதுக்கரை போய் நீராடி என்னுடைய குடும்பத்துக்கு எந்த யார் என்ன பண்ணியிருந்தாலும் என்று சொல்லி அது கட்டுப்பட்டு எனக்கு ஒரு திருமங்கலியம் புற்றுக்கு வாழ்க்கை கிடைக்கணும் என்று சொல்லி நீராடி உன்னுடைய உடம்புல இருக்கிற காளைகளை அணைந்து பெண்கையில சென்று விட்டு ஒரு கனியை உன்னுடைய பாதத்திலே வச்சு வெட்டி 2 பக்கம் வீசி விட்டு அதுக்கு பின்னாடி ஏற்பாடு பண்றதுக்கு ஆரம்பிச்சு போடியா. ஆனால் எந்த இடம் போனாலும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக நல்லா அமைஞ்சு வந்த நேரத்துல இந்த குடும்பத்துக்கு ஆகாது என்று சொல்லி இதே எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு போய் வாக்கு சொன்னனால அது இன்னைக்கு தடைப்பட்டு நிக்குது. அந்த தடையை வெட்டிவிட்டு சொன்ன வாக்குக்கும் சொன்ன குறிகளுக்கும் என்று சொல்லி
அந்த குடும்பத்துக்கும் கோளாறு அடிப்படைந்து இன்னைக்கு இந்த எல்லைக்கு வர முடியல. சரியா? சொன்ன வாக்குக்கும் சொன்ன வாக்குறுதிக்கும் என்று சொல்லி பேர் உச்சரிச்சு உண்மை காத்திருந்தால் உனக்கு கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி வைகாசி மாசம் 11ஆம் தேதி ஒரு இடம் வரும். அதை சிறப்பா நீ அமைச்சுக்கிட்டா உனக்கு நல்லது. இல்ல அப்படின்னு சொன்னா 41 வயசுலாம் அவனுக்கு மாலை பொருத்தம் ஏற்படும். அதனால இவனுக்கு அதை பரிகாரத்தை பண்ணி உன்னுடைய மக்களுக்கு அதை சரி பண்ணி கொண்டு வாங்க. சரி பண்ணி 39 வருஷமாக இந்த எல்லையிலே அமைதி காத்து 3 இடம் மாறி இந்த இடத்துல அமைதி காத்து உட்கார்ந்துருக்கான். இதை பல பேர் கையெடுத்து யாரும் கடைப்பிடிச்சு கொண்டு வர முடியவில்லை. இது மக்களுக்கும் உன்னுடைய நாகலையே நீ கூறி வந்துகிட்டு இருக்க. கூர்ணியா ஒரு தலசியான தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கண்ணியை அதை கூறலாமா? இன்னைக்கும் நான் செஞ்சது தவறு என்று சொல்லி நல்லபடியாக என் குஞ்சுக்கு மாலை விருத்தம் கிடைக்கணும் சொல்லி சாம்பல் அந்த குஞ்சுக்கு எடுத்து வச்சு சென்று இருக்கேன். தட்டை வாங்கிட்டு காலில் விடும். கும்பிட்டு காலில் வந்து கும்பிடு. மனசா எடுத்து வைத்தா எடுத்து போடுங்க. எல்லாரும் நல்லா இருப்பேன் எடுத்து போடுங்க ஐயா. என்னை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது. போடுங்க ஐயா. இடம் விட்டு இடம், எல்லை விட்டு எல்லை. சென்றைக்கு நீ அழுது வச்சு ஆறா பிறகுனாலும் மக்களுக்கு நீ கை ஊண்டி காரணம் என்று சொல்லி வந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கும் மனைகளுக்கும் உன்னுடைய குடும்பத்துல நல்ல நிம்மதி, நல்ல சந்தோஷம் கிடையாது, நல்ல எண்ணம் கிடையாது. உன்னுடைய மக்களுக்கு நல்ல அருள் கலாச்சாரம் கிடைச்சி எந்த ஆபத்துக்கும் ஓடி வந்து அள்ளி கொடுக்கும் சாம்பலுக்கும் மக்களுக்கு வலிமை காத்திருந்து உத்தரவு கொடுக்கிறதுக்கு உத்தரவு உண்மையாக காத்து நிற்கணும். உண்மை செழிக்கணும், உத்தரவு கிடைக்கணும். என் கண்ணி சாஞ்சு கிடக்க என்ன இருக்காது? அரசன் சாஞ்சு கிடக்கானே, அரசன் சாஞ்சு கிடக்கானே. எதனால என் புள்ள காலை நீ கூட்டி வந்தியா? வர முடியல, வர முடியாது. அது என்ன குறையா எனக்கு? என் வீட்டுல என்ன நடக்குது? உன்னுடைய குடும்பத்துல பல சிக்கலுக்கும் உன்னுடைய குடும்பத்துல மட்டும் இல்லை மகள, உன்னுடைய ரத்தத்துல ஊட்டின ஒரு கண்ணிக்கும் மேற்கு திசையில் அமர்ந்திருக்கா பத்தியா? அந்த குடும்பத்துக்கும் மக்களுக்கும் என்ன கிடைக்கல, வினையாத்தண்டா இருக்கும். அந்த மனையில பெரும் பிரச்சனையாக ஆளாகி அச்சாரம் போட்டது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி உன்னுடைய குடும்பத்துல எல்லைக்கு போய் உங்க அனைத்து பேரும் எல்லையில கை கலந்து ஒற்றுமைப்படுத்தி கூட்டுவான். வெற்றி சென்றுவான். நான் வீச்சர் வாழ்ந்து தந்த மக்களுக்கு வருகை சொல்லி வந்த நேரத்தில் அடுத்த வருஷம் இந்த எல்லையில எனக்கு வீச்சர் வாடிச்சு வச்சு மக்கள்கள் அடுத்த வருஷம் அந்த வீச்சர் வாழ்ந்து மக்களுக்கு இந்த எல்லையில வருகை சொல்லி வர்றதுக்கு மக்களுக்கு ஒரு அடைச்சரம் சொல்லுங்க. இந்த அரசனுக்கு இடம் விட்டு இடம், எல்லை விட்டு எல்லை ஒரு காரியம் நினைச்சியா? புரிஞ்சுதா? ஏன் அது நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. அப்படித்தானே? இல்லையா? அது நினைச்சது நடந்தால் குடும்பத்திலே சிக்கல்களாகும், பல குழப்பங்களாகும். தாய் தகப்பன் அமைச்சு இதுதான் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். சரியா? ஒரு தொழிலை அமைச்சு வர நேரம் அமைஞ்சும் வரும், அதையும் சரியா பயன்படுத்திக்க. சரியா? மற்றது ஏதாவது இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்லுவா பாரு பாப்பா, நம்ம பேரு மங்க கூடாது. சரியா? உத்தரவு கிடைக்கணும்.
உண்மை கிடைக்கணும். வா பாப்பா, வா பாப்பா. சொல்லு சொல்லு, முதல்ல சொல்லு, மக்கள் காத்து நிக்க. இல்ல நீ அந்த அரசன் மேல வாடுறது பொய்யாயிரும். யாரு என்னன்னு சொல்லுங்க ஐயா பாப்பா. வந்திருக்கிறது யாரு? வா ஒடியா ஒடியா, உங்க பேரை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க பாப்பா. எந்திரி வா. வா. இத்தனை பேர் மக்களுக்கு உன்னுடைய பேர் விளங்கணும், நீ யாருன்னு கூறணும். வா பாப்பா. அந்த சாமி உண்மையை சொல்ல மாட்டேங்குது, பொய் சொல்லு நான் சொல்லுவான். யார் இறங்கியிருக்கா? வா இறங்கி. என்ன முதல்ல காண அவ்வளோதா? அப்ப நீ அவன் மேல இருக்கிற பொய்யா சொல்லு. தோளோட எடுத்து நாள் போடு சொல்லு. இல்ல நீ அந்த அரசு மேல இது வருது இல்ல பொய்யா? பொய்யா இருந்தா இல்ல விலகிடணும், உண்மையா இருந்தா கூறிடணும். என் காலில் கண்டை போட்டு என் கச்சை சலங்க ஓசை கேட்கையில வெள்ள குதிரைகளை சவாரி செஞ்சு வரும்போது இவன் எது போட்டுருந்தான், அதனால வாப்புட்டு திறக்காம இருக்கு. மேற்கு திசையில 2 குதிரைகளை சவாரி செய்து அமர்ந்திருக்க மத்தியா. மக்கள்கள் உத்தரவு வாங்கி சரியா அவன் எல்லையில போய் மக்கள்கள் மக்கள்கள் மக்களுக்கு விடைபெறுந்து நல்ல ஒரு அமைப்புகளும் இருக்கும், அதுக்கு நல்ல ஒரு வழிமுறைகள் இருக்கும். முன்னேற்றத்தை வச்சுட்டு ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் வந்து சாமி ஆடிக்கு நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 12:30 கிட்டத்தட்ட ஒரு 1:30 ஆரம்பித்தாங்க. இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா 2:30 ஆயிடுச்சு. 1 மணி நேரமாக நின்று வர்றவங்க எல்லாருக்குமே வந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க ஒரு சில சுவாரஸ்யமான விஷயத்த சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் அது நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க சொன்னதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு சொல்லுங்கள். எனக்கு நான் வந்து ஏர்வாடி, எங்கள் வீட்டுக்காரர் ராமேஸ்வரம். நான் கல்யாணம் பண்ணி இங்கே தான் ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தேன். அப்போ எனக்கு இங்கே தெய்வம் இருக்கிறது அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ நான் எங்கள் அத்தை வீட்டில் வந்து 6 மாதமாக அங்கே இருந்தேன். முதல் மாதமே கல்யாணம் ஆனால் 6வது மாதமே நீ என்ன இன்னும் கர்ப்பமாகலை அப்படின்னு கேட்டுட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரில. 6 மாதமாக அங்கேயே தான் இருந்தேன். அதோட ஒரு பிரச்சனைனால நான் இங்கே இந்த எல்லைக்கு வந்துட்டேன். வந்து இங்கே தான் குடியிருந்தோம். அப்புறம் தான் இங்கே வந்து ஒரு திண்டில் மொதல் இந்த தெய்வத்தை நான் பார்த்தேன். அப்போ தான் அந்த கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தச்சையணும் அப்படின்னு சொல்லிட்டு குறி கேட்டாங்க. பூசாரி எல்லாரையும் வர வச்சு குறி கேட்டாங்க. அப்போ முதல்ல தான் நான் வந்து அந்த தெய்வத்தை பார்த்தேன். அப்போ எல்லாரும் குறி கேட்குறாங்களே, நம்மளும் போய் குறி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த தெய்வத்தை பார்த்து மடியை எழுந்து பிச்சை கேட்டேன். ஐயா எனக்கு குழந்தை இல்லை, எல்லாரும் என்னை கேவலப்படுத்துகிறாங்க. 6 மாதம் ஆச்சு. கல்யாணம் ஆன 6வது மாதமே ஏன் உனக்கு குழந்தை இல்லை, என் மகளுக்குலாம் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு அந்த எந்த தெய்வத்திட்டுமே போய் கேட்கல. எங்கள் அம்மா அப்பாலாம் ஊரில் தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து முடியாதவர், அவரால் நடக்க முடியாது, வாய் பேச முடியாது. எங்கள் அம்மா ஒன்று தான் என்னை படிக்க வச்சாக, வளர்த்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வாக்கப்பட்டு வந்த இடத்துல இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்திட்ட பார்த்து மடியை எழுந்து பிச்சை கேட்டேன். அப்போ அந்த ஐயா தான் சாமியாடி, அவர் தான் பூசாரி. வாங்க 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 ஐயா, வாங்க. அவங்க தான் பூசாரி. அவங்க தான் குறி சொல்லி எங்களுக்கு கனி கொடுத்தாங்க, மடிப்பிச்சே கனி கொடுத்தாங்க. கனி கொடுத்த அந்த நைட்டு வந்து நாங்கள் வீட்டில் போய் தூங்கினோம். அப்போ தான் கோயிலை சுற்றி ஒரு ஆம்பளை பையன் சுற்றி வர மாதிரியே எங்களுக்கு கனவு இருந்துச்சு. அப்புறம் என் வீட்டுக்காரன்னு சொன்னார், யாரோ ஒரு ஆள் மாதிரி குடுகுடுப்பையாக வந்தார், உனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொன்னார். எனக்கு வந்து நான் வயிற்றில் கருவாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த ஐயா எனக்கு குழந்தை கொடுப்பாரு, எப்படியும் அது ஆம்பளை பிள்ளைன்னு எனக்கு தெரியும். அப்போவே நான் அவனுக்கு முனிசுன்னு பேர் வச்சுட்டேன். அவன் வயிற்றில் எனக்கு உதிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவனுக்கு பேர் வச்சுட்டேன். அவருக்கு ஐயா பேர் ரெட்டத்தலை முனீஸ்வரர், அவங்க வந்து காளியம்மா, அவங்க வந்து கருப்புச்சாமியா. அதனால முதல் எழுத்து முனீஸ்வரர் ஐயான்னு, 2வது எழுத்து காளியாத்தான்னு சேர்த்து முனிசுக்கவின்னு அவனுக்கு பேர் வச்சுட்டேன். இப்போ அவனுக்கு 6 வயசு ஆயிடுச்சு. கோயில் கட்டி நாங்கள் களரி நடத்தி 6 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அக்கா சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ குழந்தை வரமும் இந்த சாமி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன நினச்சாலும் அதை சொல்கிறாங்க.
ஸோ இவங்க குறி சொல்கிறதுமே வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஊர்ஜினமாக சொல்ல முடியாது, ஆனால் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறது தான். இங்கே பாருங்கள், பாக்ஸாக இருக்குல்ல, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 27 பேர் வந்து வசூல் கொடுத்தாங்க. அந்த வசூல் கொடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பாடு போட்டு அந்த சாப்பாட்டு மேலே வந்து கறி குழம்பு ஊற்றி அவங்க வீட்டில், அப்படி இல்லைன்னா வீட்டில் கொண்டே கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதாவது வரி கொடுத்தவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே இப்படியாப்பட்ட ஒரு விஷயமும் நடக்குது. இதுவரையும் இந்த மாதிரி எந்த ஒரு கோவிலையுமே நான் பார்க்கல. அது மாதிரி இங்கே பாருங்கள், குசும்பா குடித்து கொண்டு இருக்கிறார்கள். என்னது இது, குசும்பாவா? அதானே, அப்படி தானே, அதானே, நல்லா இருக்கா? போதாராதில்ல. ஸோ இதான் குசும்பாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் நைட்டு தான் கொடுப்பாங்க. பிரசாதம், சாமி பிரசாதம்ண்ணே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பழங்கள் தானே கலந்துருக்காங்க. இதில் என்னன்னா எங்கள் ஊர்லலாம் வந்து அதிகபட்சம் ஒரு இந்த 1 லிட்ரு 2 லிட்ரு, அதிகபட்சம் 2 லிட்ரு தான் வந்து குசும்பா கரைச்சி வைப்பாங்க. சின்ன கோவிலாகவே இருந்தாலும் இவங்க கிட்டத்தட்ட ஒரு சட்டி நிறையா வந்து குசும்பா கரைச்சி வச்சுருக்காங்க. பசங்க எல்லாருமே வந்து பின்னாடி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ பெரிய சட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்க. வந்த ஆட்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராமிய முறைப்படி, அதாவது டேபிள் எதுவுமே போடல, கிராமிய முறைப்படி தரையில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. அதுக்கு வந்து இலை முன்னெல்லாம் வந்து பட்டை பிடிச்சி இது பண்ணுவோம், இப்போ வந்து வாழை இலையில் வந்து சிம்பிளாக கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு வகையில் வந்து பட்டைச்சோறு தான். ஸோ எல்லாருமே வந்து வரிசையாக உட்காந்துருக்காங்க தட்டு வச்சுக்கிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிடல, லைட்டாக கம்மியாக சாப்பிட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நான் இப்போ தான் புதுசாக இங்கே வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டீட்டெயிலையும் நான் ஓரளவு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ அடுத்து வந்து போடணும், இந்த மாதிரி சாமி ஆடுறதா, இல்லை மலை ஏறலாமா, இல்லை கடலுக்கு போகலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.